உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு போயிருக்கும்போது என்னை மிகவும் நேசிக்கிற அருமையான தேவனுடைய ஊழியர், மறைந்த கர்த்தருடைய ஊழியர், அன்பு அண்ணன் ஏர்ல் ஜெயராஜ் அவர்கள் அமெரிக்காவில் பாஸ்டனில் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளின் தலைவர் மிஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவருடைய கடைசி தம்பி. அவர்கள் வீட்டில் நான் இருக்கும்போது என்னை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட கூட்டிகிட்டு போனார்கள். ஸோ சாப்பிட்டு விட்டு அந்த கேஷ் கவுண்டரில் பில் பே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வெளியே வர்றதுக்கு வரும்போது அங்கே ஒரு பெல் இருக்குது. அந்த கேஷ் கவுண்டர்கிட்ட ஒரு பெல் இருக்குது. அப்போ கடைசியாக வெளியே வரும்போது அந்த பெல்லை இப்படி அடிச்சுட்டு வராங்க. இப்போ என்ன அப்படின்னு நான் கேட்டேன், என்ன இது என்னன்னு கேட்டால், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நல்லா இருந்தால் அவங்கள பாராட்டுறதுக்கு அப்படி பெல் அடிப்போம், அதுக்கு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அ பெல் ஃபார் ஏபெல் அப்படின்னு ஆபேலுக்கு ஒரு பெல் அடித்தார் என்பதை, ஆபேலை பாராட்டினார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஜெனசிஸ் 4:4 ஆண்டவர் அங்கீகரித்தார். அது அவர் பாராட்டினார் எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் அவர் கனப்படுத்தினார் என்று இருக்கிறது, மதித்தார் என்று இருக்கிறது. God had respect towards Abel and his offering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபேலை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்தால் ஆபேல் பேசின மாதிரியே இல்லை. அண்ணன்ட்ட பேசியிருக்கலாம், அப்பாட்ட பேசியிருக்கலாம். ஆனால் இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆண்டவர் தான் பேசுறார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். உயிரோடு இருக்கும்போது பேசினதாக இல்லை, ஆனால் மரித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை இன்னும் பேசுகிறது. இப்படி ஆபேலை போல வாழ வேண்டும், என்னை போல் ஆண்டவருக்கு கொடுங்கள், என்னை போல கொழுமையானதை கொடுங்கள், ஆண்டவர் பாராட்டுகிற விதத்தில் வாழுங்கள் என்று அவருடைய வாழ்க்கை பேசுகிறது. பேசாத ஆபேலுக்காக ஆண்டவர் பேசினார். A bell for Abel. ஆபேலுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்போனா a bell அடிக்கிறார். சூப்பர் ஏபெல், யுவர் லைஃப் இஸ் சூப்பர், நீ வாழ்ந்த வாழ்க்கை சூப்பர், நீ பேசின விதம், நீ நடந்து கொண்ட விதம், உனக்கு விரோதமாய் உன்னுடைய சகோதரன் எழும்பின போதும் the way you behaved சூப்பர், ரொம்ப அருமை ஆபேல் என்று ஆண்டவர் ஆபேலை பாராட்டுகிற விதத்தில் பெல் அடித்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நற்சாட்சி கொடுத்தார், தேவனே சாட்சி கொடுத்தார், நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார், அவனுடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தார், அவனை குறித்தும் சாட்சி கொடுத்தார், அவனுடைய கிரியைகளை குறித்தும் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு தேவனால் பாராட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். A God appreciated life. தேவன் பாராட்டும் ஒரு வாழ்க்கை. உலகம் நம்மை பாராட்ட வேண்டும் என்று பலவேளையில் விரும்புவோம், நம்மை மதிக்க வேண்டும், நம்மை பல விதங்களில் பாராட்டி நம்மை கனப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைப்போம். மனிதனின் பாராட்டுக்காகவோ மனிதனுடைய முகஸ்துதிக்காகவோ காரியங்களை செய்யாமல் பரலோகம் பாராட்டினால் போதும் என்ற ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்கிறோம், ஆகவே கர்த்தர் நம்மை பாராட்ட வேண்டும். நல்லது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் என்று ஆண்டவர் பாராட்ட வேண்டும். உலகம் 1 கோடி வார்த்தைகளை சொன்னாலும் அதை ஒரு தராசின் ஒரு தட்டில் வைத்தால் மறுபக்கத்தில் கர்த்தர் சொல்கிற வெல் டன், நல்லதுன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு 1 கோடி வார்த்தைகள் சமமாகாது. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் மிக கனமாயிருக்கும். உலகம் சொல்கிற 1000 அல்லது கோடி வார்த்தைகளும் அது பேப்பரை போல, பஞ்சை போல லகுவாய்த்தான் இருக்கும். இன்னைக்கு தேவனுடைய பாராட்டா, மனிதனுடைய பாராட்டா? மனிதனுடைய அங்கீகாரமா, தேவனுடைய அங்கீகாரமா? எதற்காய் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம்? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் எண்ணத்தோடு காரியங்களை செய்யாமல் பரலோகம் என்னை பாராட்ட வேண்டும். பரலோகம் நமது வெளி செயல்களை பார்த்து பாராட்டுகிறதா? இருதயத்தை பார்க்கிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா
உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்றைக்கு பரலோகம் பாராட்டும் ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. பரலோகம் பாராட்டுகிற விதத்தில் வாழ உதவி செய்யுங்கப்பா. என் அந்தரங்கத்தை பார்க்கிறவரே, என் அந்தரங்கத்தில் நான் உமக்கு பிரியமாயிருக்க வேண்டும். இன்னைக்கு நான் செய்கிற எல்லாவற்றுக்கும் பரலோகம் பாராட்ட வேண்டும். அந்த நாள் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பாராட்டுகிற வார்த்தை, அந்த கடைசி நாள் ஒரு நாள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது நீர் பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழ, நீங்க பாராட்டுகிற ஒரு மனிதனாக இருக்க, ஒரு நபராக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. மனிதனின் புகழ்ச்சிக்காக, மனுஷருடைய பாராட்டுக்காக நான் செயல்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. நீங்க பாராட்டுவதற்கு என் வாழ்க்கை தகுதிப்படுத்துங்க என்று ஆண்டவர் கற்பணிக்கலாமா? அற்புத பிதாவே, பரலோகம் பாராட்டும் ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபைத்தார். எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே கனம். ஆபேலுக்கு ஆண்டவர் நற்சாட்சி கொடுத்தீரே, நீதிமான் என்று சொன்னீரே, அவன் காணிக்கைகளை குறித்தும் ஆண்டு பேசினீங்களே. எங்களுடைய எல்லா செயல்களையும் பரலோகம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் வாழ கிருபைத்தார். உமக்கே மகிமை. A bell for Abel. ஆபேலுக்கு பாராட்டுதல் என்கிற ஒரு பெல் அடித்த தெய்வம் எங்களுக்கும் நீர் பாராட்டுகிற விதத்தில் எங்கள் வாழ்க்கை இருக்க நாங்கள் தகுதியாய் வாழ கிருபைத்தார். ஆசீர்வதியும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆசீர்வதிக்கிற தேவன் கூட இருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு வாழ உதவி செய்யும். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். பரலோகம் பாராட்டட்டும். ஆமேன்.